வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்த சர்ச்சை கேள்விக்கு 2 மாதம் ஆகியும் பாஜக அரசு பதில் தராதது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர், காஞ்சிபுரம் முன்னாள் எம்பியுமான விஸ்வநாதன் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர், கேரளா கச்சத்தீவு மாநில பார்வையாளரும், முன்னாள் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான விஸ்வநாதன், காஞ்சிபுரம் சுற்றுலா மாளிகை செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பில் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், அதில் சுமூக தீர்ப்பு ஏற்படும் எனவும் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து மாநில தலைவர் கே.எஸ். அழகிரி பட்டியல் அளித்துள்ளார். அவ்வகையில் இறுதி செய்யப்படும் இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடும் என தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் 60% மக்கள் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தவே விரும்புகின்றனர். வாக்குப்பதிவு இயந்திரத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என கூறி வருகின்றனர். மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தயாரிப்பு செய்த நாடு எது என்பதும், அதில் பயன்படுத்தப்பட்ட மென்பொருள் மற்றும் அதனை கட்டுப்படுத்தும் கோடிங் ஆகியவை பாரத பிரதமர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு மட்டுமே தெரியும் என்ற விவரம் தற்பொழுது தெரிய வருகிறது. இது குறித்த 2 மாதங்களுக்கு முன்பு கடிதம் எழுதி விளக்கம் கேட்டு எழுதிய நிலையில் இதுவரை பாரதிய ஜனதா பதில் தரவில்லை என குற்றச்சாட்டை தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது காஞ்சிபுரம் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன், நகர காங்கிரஸ் தலைவர் நாதன், மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் பத்மநாபன், சுமங்கலி சீனிவாசன், வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளர் வழக்கறிஞர் குருராஜ், வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் வெற்றி செல்வராஜ், மாநில பொதுச் செயலாளர் தாடி கார்த்திக், மாவட்ட தலைவர் கதிரவன், மாவட்ட துணைத் தலைவர்கள் மணிகண்டன், குமார், மாவட்ட துணைத் தலைவர் ராஜசேகர், தாரன், வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பூக்கடை மணிகண்டன், மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் சாதிக் பாஷா உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கிலோமீட்டர் தலைவர் ராகுல் காந்தி பாத யாத்திரை மேற்கொண்டார். ஆக நாங்கள் திட்டமிட்டது 3763 கிலோமீட்டர் தான். ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அதையும் தாண்டி 4080 கிலோமீட்டர் தலைவர் ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை மிகப்பெரிய ஒரு பயணத்தை மேற்கொண்டார். ஒன்று, அந்த பயணத்தில் 12 மாநிலங்கள், 2 யூனியன் டெரிட்டரி, 153 நாட்கள் தலைவர் ராகுல் காந்தி இந்த ஓட்டிங் மிஷின்ல இருக்கிற பிரச்சனை நமக்கு என்ன கேட்கிறோம்னா, இந்த ஓட்டிங் மிஷின்ல சிப்னு ஒன்று இருக்கு. அந்த மென்பொருள் சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது என்பது விஸ்வநாதனுடைய கேள்வி. அந்த சாஃப்ட்வேர், அந்த எலக்ட்ரோ மிஷின்ல இருக்கிற அந்த சிப் என்கிற சாஃப்ட்வேர் தயாரிக்கப்பட்ட மிஷின் எந்த நாட்டிலே தயாரிக்கப்பட்டது, எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது என்கிற கேள்வியை இந்த நாட்டினுடைய பிரதமருக்கும் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கும் நான் கேட்கிற கேள்வி நம்பர் 1. நம்பர் 2, சோர்சஸ் ஆஃப் கமாண்ட். இந்த சோர்சஸ் ஆஃப் கமாண்ட்னா, நான் சொல்லுகிற ஒரு செய்தியை அந்த சாஃப்ட்வேருக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த சாஃப்ட்வேர் தன்னை ஆக்டிவேட் செய்கிற அந்த சோர்சஸ் ஆஃப் கோட் யாரிடம் இருக்கிறது? எலக்ட்ரோரல் மிஷின்ல இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் கோடு யார் கையிலே இருக்கிறது? அந்த கோடை எந்த நாடு எங்களுக்கு கொடுத்தது? அந்த நாட்டினுடைய பெயர் என்ன? நம்பர் 2. நம்பர் 3, இந்த சாஃப்ட்வேர் அந்த சிப்பினுடைய கோடு என்பது இந்தியாவில் 2 பேருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் என்பது எங்களுக்கெல்லாம் இப்பொழுதுதான் வெளிவருகிறது. ஒண்ணு, இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு தெரிஞ்சிருக்கிறது. இன்னொன்னு, இந்த நாட்டினுடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்க்கு தெரிஞ்சிருக்கிறது. இதை தவிர இந்தியாவில் ஒருத்தருக்கும் தெரியவில்லை. அப்ப எங்க கேள்வி என்னன்னா, அந்த எலெக்ஷன் மிஷின்ல இருக்கிற சாஃப்ட்வேர் சோர்ஸ் கோட் 2 பேருக்கு மட்டும்தான் இந்தியாவில் தெரியும். ஒன்னு பிரைம் மினிஸ்டர், இன்னொன்னு ராஜ்நாத் சிங். இப்ப இவங்க 2 பேருமே பிஜேபி. கடந்த 10 ஆண்டுகளா 400 சீட்டு ஜெயிக்குது, 500 சீட்டு ஜெயிக்குது, 600 சீட்டு ஜெயிக்குது. இது இல்லாத போனா 1000 சீட்டும் ஜெயிக்கணுமா? கேழ்வரகுல நெய் ஒழுகுனா கேட்பாருக்கு ஆளில் என்ற மாதிரி என்ன வேணா சொல்லலாம் என்ற நிலையில் இருக்கிற பாரதிய ஜனதாவிற்கு நான் இந்த தொகுதியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கோரிக்கையை பாரதிய ஜனதாவுக்கு கேட்டிருக்கிறேன். இதுவரையில் பாரதிய ஜனதா அரசாங்கம் எனக்கு ஒரு பதிலை கூட தெரிவிக்கவில்லை.